வெளிச்சத்திலே பிடிப்பதை இருட்டிலே பார்க்கிறோம் நாம் அனைவரும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? என்னடா அது, வெளிச்சத்தில் பிடிச்சா நம்ம இருட்டில் உட்காந்து பார்க்குறோமா? கண்டுபிடிச்சிங்களா? இது இல்லாமல் இப்போ எங்கேயுமே கிடையாது. எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறது. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் திரைப்படம். பருத்த வயிற்றுக்காரி படுத்தே கிடப்பாள், அவள் யார்? கண்டுபிடிச்சிங்களா? இதை நம்ம தினமும் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம உபயோகப்படுத்துவோம். அதுதான் தலையணை. பூவுக்குள் பூ வைத்து போர்த்திய பூ, அது என்ன பூ? என்னடா அது, பூ பூன்றாங்க, என்ன பூன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? அதுதான் வாழைப்பூ. முதுகை தொட்டால் மூச்சு விடுவான், பல்லை தொட்டால் பாட்டு பாடுவான், அவன் யார்? என்னடா அது, உடம்பெல்லாம் ஒரே கச்சேரியாக இருக்கும் பொழுது. கண்டுபிடிச்சிங்களா? அவன்தான் ஹார்மோனியம், ஹார்மோனிய பெட்டி. சிவப்பானவன் எரிவான், கருப்பானவன் தெரிவான், அவன் யார்? அவன்தான் நெருப்பு புகை. இரைச்சலோடு செல்லும், ஆனால் அது விமானம் அல்ல. இடியோசை தரும், வானமும் அல்ல. அது என்ன? அதுதான் வானவெடி. இன்றைய விடுகதை பார்ப்போமா? இது மாதத்தின் பெயர். காலையிலேயே விற்பனைக்கு வந்துவிடும். அது என்ன? என்ன மாதம் கண்டுபிடிச்சிங்களா? மிக சுலபம். அதுதான் டிசம்பர் மாதம். ஒன்று போனால் மற்றொன்றும் வாழாது. அது என்ன? இணை பிரியாமல் இருப்பாங்க போல இது. அதுதான் நம் காலில் அணியும் செருப்பு. நூல் நூற்கும் ராட்டை அல்ல, ஆடை செய்யும் தறி அல்ல. அது என்ன? அதுதான் சிலந்தி. சிவப்பு ரோசா மலர்ந்தால் வெள்ளை மலர்கள் தெரியும். அது என்ன? அதுதான் உதடு பற்கள்.